கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமானா, நீ நினைத்தால் எல்லாம் நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறான், நீ நினைத்தால் எல்லாம் நடக்கும். எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி, நினைச்சதெல்லாம் நடக்குதா? இல்லை, நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று, வேறாக நடக்குது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ நினைத்தால் எல்லாம் நடக்கும். மாத்திரமல்ல, அதையும் தாண்டி எபேசியர் 3:20 இந்த வசனத்தை அப்படியே பிலீவ் பண்ணுங்க, அப்படியே விசுவாசிங்க. நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று இந்த வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நினைச்சதே நடக்கலை, ஆனால் நினைச்சதற்கும் மிகவும் அதிகமாக நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொன்னார், அது நடக்கும். கலங்க வேண்டாம். நீங்கள் என்னென்ன காரியம் நினைச்சிங்களோ அத்தனையும் நடக்கும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நினைக்கிற காரியத்தில் ஒரே ஒரு காரியம், ஃபெய்த், விசுவாசத்தை மட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க, அப்போ எல்லாம் நடக்கும். சீசர்கள் இயேசு கிறிஸ்து தனியாக இருக்கும் பொழுது ஒரு டவுட், ஒரு கேள்வி சீசர்களுக்கு ஏற்பட்டது. மத்தேயு 17 அதிகாரம் 19-20 வசனம். இயேசு தனியாக வீட்டில் இருக்கும் பொழுது சீசர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் எங்களால் அந்த பிசாசை துரத்த முடியாமல் போயிடுச்சு? நாங்கள் நினச்சோம் பிசாசை துரத்திடலாம் நினச்சோம், ஆனால் எங்களால் அந்த பிசாசை துரத்த முடியாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? அழகாக இயேசு அவர்களை காயப்படுத்தவே இல்லை பாருங்கள், அவங்கள வேதனைப்படுத்தவே இல்லை பாருங்கள். எவ்வளவு அழகாக சொல்கிறாரு பாருங்கள். உங்கள் அவிசுவாசத்தினால்தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் அப்படியே நடக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களால் கூடாதது ஒன்றுமிராது. உங்களால் கூடாதது ஒன்றுமிராது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் என்ன காரியம் நினச்சிங்களோ அது நடக்கும். நீங்கள் நினைக்கணும், எனக்கு இது இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கணும். நினச்சா நடக்கும். ஒரு முறை பால் யாங்கிச்சோ ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் அப்போ அவர் 2 காரியத்தை நினச்சாராம். ஒரு சைக்கிள், ஒரு குறிப்பிட்ட கலரில், அதுவும் ஒரு நாட்டினுடைய பிராண்டில் ஒரு சைக்கிள், ஒரு சோபா செட். இவர் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணிட்டார், நான் அப்படி நினச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு சைக்கிள் ஊழியத்துக்கும் ஒரு சோபா செட் ஊழியத்துக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன், அது ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப நாள் ஆச்சு, அது நடக்கலை. அப்போ அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு வாலிபன், பாலியங்கிச்சோ, நீங்கள் ஏதோ காரியம் நினச்சி சொன்னீங்களே, அது நடக்கலை. அப்போ அவர் சிம்பிளாக சொன்னாராம், நீ உங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே எத்தனை மாதம் இருந்த? 10 மாதம். 10 மாதம் கழித்து நீ வந்தது போல் நான் நினச்சது எனக்கு வரும் சொல்லிட்டு போயிட்டார். இந்த வாலிபன் ஒரு நாள் சர்ச்சுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஃபேமிலி வராங்க, அதே சைக்கிள், அதே சோபா செட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாலியங்கிச்சோக்கு ஃபோன் அடித்து, பாலியங்கிச்சோ, நீங்கள் நினச்சபடி நடந்துட்டு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நினச்சா எல்லாம் நடக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்கள் நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.